வணக்கம் எல்லோருக்கும். நான் சுரேஷ். நாங்கள் இப்போ பார்க்க போகிறது கிருஷ்ணாவின் கிருஷ்ணா தம்பியை பற்றித்தான். நேற்று முந்தின நாள் வீடியோ போடவில்லை. நாங்கள் கோயில் வழிபாடு இதால் போயிருந்தும் அங்கே லைவ் வீடியோ செய்வதால் இந்த நேரம் கிடைப்பதில்லை. இன்று கிருஷ்ணா தம்பியை பற்றி பார்ப்போம் என்று வந்திருந்தோம். சில வீடியோவில் பார்த்திருந்தோம். உண்மையிலே கவலையாக இருந்தாலும் அந்த தேவண்ணை அவர்களின் முயற்சிக்கு, அவர் முன்னாள் போராளியாக இருந்தும் அவருடைய கண் தெரியாத நேரத்திலும் அவர் அங்கு போய் அந்த இயலாத தம்பியை பார்த்து உரையாடியிருந்தார். உண்மையில் அந்த தம்பி கலங்கி அழுத போது உறவுகளும் இங்கு அழுது கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாடு வழியில் நீங்கள் பார்க்கும் போது ஒவ்வொரு உறவுகளும் கோயில் வழியில் மண்டாடி நேர்த்திகள் வச்சு கொண்டிருக்கின்றார்கள். இது நான் சொல்வது வெறும் உண்மைகளும் தான். நாங்கள் இப்போ அதன் ஷார்ட் வீடியோ ஒன்று இருக்குது, நான் அவங்கள போட்டு காட்டுறோம். கிருஷ்ணா அம்மா என்னுடைய அம்மாவும் கவிதாஸ் அம்மா அக்கினி குடும்பங்களும் எல்லோருக்கும் ஒரு ஆறுதல். இங்கே இருக்கிற வெளிநாட்டில் இருக்கும் மக்கள் உங்களுக்காக மண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகள் விரைவில் வருவார்கள் என்றும் வேண்டிக் கொள்வார். முதலில் இந்த மக்கள் வீடியோ நாங்கள் உங்களுக்கு ஒரு ஷோட்டா, அது கிளியராக இருக்காது, ஷோட்டா எடுத்து காட்டுறோம். பார்த்துட்டு மீண்டும் தொடருவோம். அருள் வளங்களையும் இன்னும் விசேட கருத்துக்களாக சிறைச்சாலையில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக மன்றாடி நிற்கிறார்கள். எஸ்கே கிருஷ்ணா, கவிதாஸ், அக்கினி என்பவர்கள் தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற, சிறை வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று முழுமையான வாழ்வை ஆண்டவரோடு விரைவாக அனுபவிக்க அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அத்தோடு இங்கே பார்த்திருவீர்கள் வீடியோ. ஆனால் நல்ல வெயிலும் அந்த இதில் இன்னும் ஒரு இதிலிருந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்தது கிளியர் குறைவாக இருக்குது. நீங்கள் வேணுமென்றால் இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் விஎஸ் பிளாக் 2024 இந்த சேனலில் இருக்குது. முழு வீடியோவும் நீங்கள் போய் பார்க்கலாம். அது உங்களுக்காக நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். ஆனால் உங்களுக்காகவும் இஞ்சத்திய மக்கள் வேண்டி இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை நீ கவலை வாங்கி, இங்கு இருக்கிற உறவுகளும் தன் பிள்ளை போல் தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. கிருஷ்ணா தம்பி வருவதற்காக இவ்வளவு மக்கள் உதவி செய்துவிட்டும் இன்று கை கொடுத்து கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பெற வேண்டும், எங்கள் உறவுகளுக்கு உதவி செய்ய வேணும், கிருஷ்ணா தம்பியும் போல் இருக்கணும் என்று ஒவ்வொரு உறவுகளும் வேங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. ஆனால் இன்னும் ஒன்று பார்த்திருந்தோம் வீடியோ. அந்த ஒரு அம்மாவும் மகனும் வந்து தங்கள் மீடியாவிலேயே கொடுத்திருந்தார்கள். உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம். அம்மா தம்பி, ஏனென்றால் அந்த அவை முன்னால் கஷ்டத்தில் இருந்த போதும் 16 வீடுகள் மாறி அந்த அம்மா சொல்லியிருந்தால், தாங்கள் கிருஷ்ணா தம்பி கேட்டது, இதுக்கு அடுத்ததாக நீங்கள் எங்கே போவீர்கள் என்ற தாங்களுக்கு தெரியாது, என்ற ரோட்டுக்கு தான் போகணும், அப்படி இல்லை என்றால் மரணம் என்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது உண்மையிலே ஒரு கவலையான விடையும். அதே நேரம் கிருஷ்ணா போய் அந்த குடும்பத்தையும் காப்பாற்றி ஒரு காணி வீடு கட்டி இன்று கொடுத்து அந்த குடும்பம் நல்லா வாழுது. இன்றைக்கு அவரும் மீடியா வைத்து மகனை காட்டக்கூடாதென்று தாயிட்ட சொன்னவர். அப்படிப்பட்டவர் ஒரு பெண் பிள்ளையை காட்டுவாரா? இங்கு வந்து ஒரு சிலர் வந்து அதை ஷார்ட் வீடியோவை வெட்டி போட்டுவிட்டு தப்பாக வழியில் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, இங்கிருந்து வெளிநாடு வழியில் இருந்து போன பிள்ளை அம்மாமார்கள் போய் சந்தித்த வீடியோவையும் அவர்கள் அழகாக வெட்டி போட்டு கிருஷ்ணா புலியான கருத்தில் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் நம்மள் பொறுக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இருக்கின்றார்.
கிருஷ்ணா தம்பியை காப்பாற்றி வெளியில் கொண்டருவர். அது உண்மையில்லை என்று நிரூபிப்பார்கள் என்று தான் நாங்கள் இயங்குகின்றோம். இஞ்சத்திய மக்கள் கோயிலிலும் குளத்திலும் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மை அதுதான். அடுத்தது தங்கள் தேவனையும் உண்மையிலே ஒரு நன்றி சொல்ல வேணும். அவர் முன்னாடி சொன்ன மாதிரி உண்மையிலே அவர் இவ்வளவு கஷ்டப்படுகின்றார். அந்த தம்பி வாழையில் தின்தான் நாளைக்கு விடுதலை கிடைக்காட்டி உண்ணாவிரம் இருக்கும் என்று சொன்னது உண்மை. அந்த தம்பி சொன்ன மாதிரி கடவுள் விடமாட்டார். நாளை விடுதலை கிடைக்கணும் என்று தான் இங்கு மக்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாளைக்கு கோர்ஸ் வருது நமக்கு தெரியாது, தொடரும் இல்லை. நாங்கள் இந்த நியூஸில் சொல்கிறதை கேட்டுத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். உண்மைதான். நீங்கள் ஒவ்வொரு தரம் குரல் கொடுக்கணும். நாம் எம்முடைய ஒரு கருத்து, நாம் முதல் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கொஞ்சம் மக்கள் எழும்பி அவருக்காக குரல் கொடுக்கிறீர்கள், அந்த உதவி பெற்ற மக்கள். ஆனால் இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறீர்கள்? 1500 குடும்பத்துக்கு மேற்பட்ட உதவிகள் பெற்றிருந்த மக்கள். நீங்கள் ஒவ்வொரு தரம் சரி நீர போக தூரம் இது இருந்தால் உங்கள் அருகில் இருக்கும் காவல் பணியில் நீங்கள் புகார் கொடுக்கலாம். கிருஷ்ணா தம்பி எமக்கு உதவி செய்து இன்று நல்லா இருக்கிறான்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எமக்கு ஒரு தொந்தரவும் தரவில்லை. அவர் என்னுடைய கூட பிறந்த பிள்ளை, என்னுடைய தங்கை, அக்காமார் தான் அவர் பேசுவார்கள். ஒவ்வொரு தரம் நீங்கள் கொடுப்பீங்களா இருந்தாலும் நீங்கள் அந்த இது போய் சேரும் அங்கே. அப்போ அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். மக்களின் ஒரு சொல் புலையன்றதுக்காக அவருக்கு தண்டனைகள் வழங்கப்படாது. உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் இங்கிருந்து ஒன்றும் செய்ய கடவுளைத்தான் வேண்ட முடியும். நீங்கள் தான் அவருக்கு கை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்றோம். உண்மையிலே எமக்கு என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லியிருந்தேன், தனிப்பட்ட கருத்து. ஆனால் உங்களின் தெரிஞ்சால் அந்த இதன்படி செய்யுங்கள். எமக்கு வேறு தெரியவில்லை. உங்கள் கிருஷ்ணா தம்பி வெளியே வருவார் என்று இஞ்சத்திய மக்கள் கோயில் குளமாக வேண்டிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். உண்மை அதுதான். அந்த அம்மாவும் இன்று உதவி பெற்ற அம்மா. இன்றைக்கு அந்த ஊர் மக்களில் ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 10 பேர் தான் அவருக்கு கேள்வி கேட்டுகின்ற மடக்கின் இந்த நிலைமை. மிற்றவர்கள் பார்த்து கொண்டிருந்த. ஆனால் அந்த அம்மா நீங்கள் குரல் கொடுத்திருந்தால் இன்றைக்கு கிருஷ்ணா உள்ளுக்க போயிருக்க மாட்டார். நீங்கள் அந்த வீடியோ சொல்கிறீங்கள், சாதி பிரச்சனையால் என்னை அண்டவில்லை, செத்த அழைப்பதில்லை, ஏதோ ஒன்றெல்லாம் சொல்லியிருந்தீர்கள். உண்மை அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணா தம்பி அதில் ஒரு நீங்கள் ஓடித்திருந்த உங்கள் மகள் கோவப்பட்டதுக்கு அவர் தன் தங்கச்சி என்று இணைத்து தான் அந்த வார்த்தையை விட்டார். ஆனால் அதன் நன்மைக்காக விட்டார். ஆனால் அதே இடத்தில் மன்னிப்பும் கேட்டிருந்தார். நீங்களே அதை இன்று உணரவில்லை. நீங்களே அதை முன்வந்து நீங்களே ஒரு வார்த்தை சொன்னால் கிருஷ்ணா தம்பி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு தரம் நீங்கள் மௌனம் காக்கக்கூடாது. உண்மையில் நல்லவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்களின் பொறுப்புத்தான். எத்தனை பேருக்கு அவர் உதவி செய்துவிட்டு இருக்கின்றார். நாங்கள் இங்கு இருந்து அவருக்கு குரல் கொடுக்கவும் மீடியாவில் கொடுக்க முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நான் அருகில் இருக்கிறீர்கள் நாட்டில், நீங்கள் நான் அவருக்கு குரல் கொடுக்கணும். நாங்கள் இறைவனுடன் மட்டும்தான் நம்மால் வேண்ட முடியும். நீங்கள் பக்க சார்பாக நின்றால் கிருஷ்ணா தம்பி விரைவில் வருவார். வந்தால் எல்லோருக்கும் சந்தோஷம். இன்னும் எத்தனையோ உறவுகள் காத்திருக்கின்றது கிருஷ்ணா தம்பியை. ஏனென்றால் இன்றும் அவர்கள் நோய் மங்களில் கஷ்டப்பட்டிருந்த போதும் கிருஷ்ணா தம்பியை தான் கோல் பண்ணி கேட்கின்றார்கள். எப்போதும் கை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. உண்மையான இது ஒரு சதி திட்டத்தால் அவரை கொண்டு உள்ளே வெளுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் நமக்கு தெரியவில்லை. ஏன் அப்படி செய்கின்றார்கள் என்று தெரியவில்லை. சரி, ஒரு சின்ன புலை விட்டிருந்தால் அவருக்கு மன்னிப்பு கொடுத்தால், அவர் மன்னிப்பு கேட்டும் நீங்கள் கொடுக்கவில்லை. மனிதர் என்றால் நீங்கள் ஒவ்வொரு தரம் மன்னித்து வாழ்கிறதா மனிதன். நீங்கள் மன்னிக்காமல் விட்டு இன்று அவருக்கு சதி கூட்டம் வந்தார். ஆனால் நாங்கள் இந்த வெளிநாட்டில் இருக்கும் உறவுகள் இன்றைக்கும் கை கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்று தான் நாம் நம்புகிறோம். ஆனால் கிருஷ்ணா அம்மா
கவிதாஸ் அம்மா, அக்கினி அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு வெளிநாட்டு உறவுகள் எப்பவும் கை கொடுப்பார்கள். அவர்கள் உங்களுக்காக இங்கே இருக்கிறவரும் உங்கள் பிள்ளையை தன் பிள்ளையா இணைத்து, தன் சகோதர அக்கா தம்பியா இணைத்து இன்று வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் என்றும் கவலைப்படாதீர்கள், நல்லது தான் நடக்கும் என்று நினைச்சு கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தவறுதல் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். ஓகே, பாய்.